யார் இந்த உபேந்திரா? உபேந்திராங்கிறவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கூலி படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் நிறைய பேருக்கு தெரிய வருது. ஸோ இவர் வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இவர் வந்து ஒரு பெரிய டைரக்டர் சரிங்களா. அதாவது நம்ம ஊரில் பார்த்திபன் எப்படியோ அதே மாதிரி அவங்க ஊரில் இவர். என்னென்னா வித்தியாசமான கேரக்டராக இருக்கட்டும், வித்தியாசமான படங்களாக இருக்கட்டும், இவர் வந்து இவரோட படங்கள் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, இவர் வந்து இப்போ இருக்கிற சினிமாஸ் வந்து எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கோ, இதை வந்து அவர் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நம்ம தலைவர் கூட இதை வந்து சொல்லணும். ஒரு சிவராஜ்குமாரை வச்சு ஓம்னு ஒரு படம் எடுத்திருக்காரு, வந்து வேற லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் ரவுடிஸை வச்சு வந்து அவர் வந்து அந்த படம் எடுத்திருக்காரு. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா 2002 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோபோட்டிக் ஃபிலிம் வந்து, அதாவது இந்தியன் சினிமாவில் ரோபோட்டிக் ஃபிலிம் மாதிரி எடுத்திருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதுவும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக 2018 அந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து ஒரு கட்சியில் ஜாயின் பண்ணியிருக்காரு. அதுவும் இல்லாமல் அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மக்களாட்சி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு கோரிக்கையை வச்சிருந்திருக்காரு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா த ரியல் ஸ்டார் உபேந்திரா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பட்டம் வந்து இருக்குது. ஸோ டைம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவரோட படங்கள் பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ வந்து பார்க்குறேன். பாய் பாய்.